ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகங்கள் 7 முதல் 10 வரை. இந்த அத்தியாயம் ஆஹ், படைப்பினுடைய சக்தியை பெறுவதற்காக பிரம்மா செய்த பிரார்த்தனைகள், பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகள். பகவான் இடத்துல, பகவான் கிருஷ்ணர் இடத்துல பிரம்மதேவர் எப்படிலாம் பிரார்த்தனை செய்தாரு, அந்த பிரார்த்தனையோட சாராம்சம் என்ன, அந்த பிரார்த்தனைகள் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, அதுதான் இந்த அத்தியாயம் முழுவதும். சோ இதுல 7ஆம் ஸ்லோகத்துல பிரம்மா ரொம்ப அழகா பிரேயர் பண்றாரு. தேவேன தேஹததியா பவத பிரசங்காத் சர்வா சுபோபசமதாத் விமுக்யத்ரியத்யத் குர்வந்தி காமசுகலேச கவயாதீனா லோபாபிபூத மனசோ குசலனானி சாஸ்வத். ஓ மை லார்ட், person who are bereft of all species, all auspicious performance of chanting and hearing about your transcendental activities are certainly unfortunate and are also bereft of good senses. They engage in auspicious activities, enjoying sense gratification for a very little while. இங்க பிரம்மா யாருக்காக ஆதங்கப்படுறாரு, யாரத்துல யாருக்காக இங்க பிரம்மா பகவான்கிட்ட ஆதங்கப்படுறாரு, யாருக்காக பிரம்மா பிரம்மா பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாருன்னா, ரொம்ப ரொம்ப மங்களகரமானதும் ரொம்ப தெய்வீகமானதும் ரொம்ப ரொம்ப மங்களகரமானதும் ரொம்ப தெய்வீகமானதுமான பகவானுடைய நாம, அவருடைய நாமத்தை ஜபிப்பது, பாடுவது மற்றும் கேட்பது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதும் கேட்பதும் ரொம்ப ரொம்ப மங்களமானது. அது இந்த 3 உலகத்துக்கும் மங்களம் தரக்கூடியது. சுகினோ பவந்து. இந்த 3 உலகத்துக்குமே மங்களம் தரக்கூடிய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடாதவங்க, கேட்காதவங்க, அவங்க மேல ரொம்ப ஆதங்கப்படுறார். அவங்கள என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் இந்த மனித பிறவி கிடைச்சும் பகவானுடைய புனித நாமத்தை பாடுவதிலையோ கேட்பதிலையோ அது ரொம்ப மங்களமானது, அதை செய்யாதவங்க ரொம்ப துரதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ரொம்ப துரதிர்ஷ்டசாலிங்க. ஆஹ், எல்லா நல்ல குணங்களையும் இழந்துருவாங்க அவங்க. ஏதாவது ஒரு ஒரு சில நல்ல குணம் இருந்தா கூட அதுவும் பிரயோஜனமா போயிடும். அவங்க இந்த மாதிரி பகவானுடைய மங்களகரமான இந்த செயல்ல ஈடுபடாதனால அவங்க எப்பவுமே அமங்கலமான செயலில் ஈடுபடுறாங்க. அமங்கலமான செயல் என்னது? புலன்பத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. அப்ப புலன்பத்துக்காக முயற்சி பண்ற விஷயங்கள்ல அமங்கலமானது, பகவானுடைய புலன் திருப்திக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல மங்களமானது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதும் கேட்பதும் மங்களமானது. ஆனா துரதிருஷ்டவசமா பெரும்பாலும் மக்கள் இதற்கு ஆர்வம் காமிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க புலன்பத்துல மூழ்கி இருக்கிறதுனால, இந்த விஷயத்துல ஆர்வம் காமிக்காதனால அவங்கள துரதிருஷ்டசாலிகளா கருதுறாரு. எப்பவுமே ஒரு வைஷ்ணவர், பிரபுபாத் என்ன பொருளோட எழுதியிருக்காரு, இதுதான் ஒரு தூய பக்தருக்கான தெய்வீகமான குணம். ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு, பகவானுடைய சேவையில் ஈடுபடாதவங்க, பகவானுடைய சேவையில் ஈடுபடாதவங்க, பகவான் சேவை விட்டவங்க, அதோடைய மகிமை தெரிஞ்சுக்காதவங்கள துரதிருஷ்டசாலின்னு நினைக்கிறார். இந்த துரதிருஷ்டசாலிகளை அதிர்ஷ்டசாலிகளா மாத்துறது ஒரு தூய பக்தர். பகவானது தூய பக்தருடைய முக்கியமான வேலை என்னன்னா, பகவானை மறந்து அமங்கலமான செயலில் ஈடுபடக்கூடிய துரதிருஷ்டசாலிகளை அதிர்ஷ்டசாலிகளா மாத்துறதுதான். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்க செய்து அவங்களை பாக்கியவான்களாக மாத்துறதுதான். அதுக்காக வேண்டிதான்
பகவான் தனது தூய பக்தர்களை இந்த பூமிக்கு அமைச்சு வைக்கிறார். ஸோ பிரம்மாவும் அத்தகைய மனப்பான்மையில தான் இருக்கார். பிரம்மா ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால, அவர் ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ஆச்சாரியரா இருக்கிறதுனால, அவர் வந்து மக்களுடைய துரதிர்ஷ்டம். இந்த துரதிர்ஷ்டம் என்னன்னா, இப்படி எல்லா மனித பிரிவு கிடைச்சும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடாமலும் கேட்காமலும் அமங்கலமான செயலில் ஈடுபடுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இங்க பிரார்த்தனை பண்ற. அடுத்தது க்ஷத்ரி திருதாபூரிமமுகூர் ஆர்தயாமனः சீதோஷ்ணவதா வர்ஷேர் இதரதேச்சः காமாக்னியாச்சுத ருசச்ச சுதுர்பரேன சம்பியதோ மன உருக்ரம சிததே மே. O great actor, my lord, all these poor creatures are constantly perplexed by hunger, thirst, several cold, secretion, and bile, attacked by the cough in the winter, blasting summer, rains, and many other disturbing elements, and overwhelmed by strong sex urges and indefatigable anger. I take pity on them, and I am very much aggrieved for them. ஸோ இங்க மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பூமியில இருக்கிற ஒரு ஜீவாத்மா, இந்த பூமியில இருக்கிற ஒரு ஜீவாத்மா வந்து பகவானது நாம ரூப குணாதிசயங்களே பாடாதனாலும் கேட்காதனாலும் துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அமங்கலமான செயலில் ஈடுபடுறதுனால அதனுடைய விளைவுகளை வந்து மேலும் மேலும் சந்திக்கிறாங்க. அதனால அதனுடைய விளைவு என்னன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதனுடைய விளைவு என்னன்னா, பசி, ஏக்கம், தாகம், கவலை, சில நேரம் குளிரால தொல்லை, சில நேரம் வெயிலால தொல்லை, மாதிரி பல்வேறு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. பசினால வருந்துறவங்க, தாகத்தினால பௌதிக ஆசை தீர்க்க முடியாத எண்ணங்கள், கடுமையான குளிர், கடுமையான வெப்பம், இயற்கையினால் அவங்களுக்கு சீதோஷணம், வெள்ளப்பெருக்கு, மழையின்மை, இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க. இந்த தொந்தரவுக்கு மத்தியில கூட அவங்க வலுவான புலன்ப ஆசையினால மேலும் மேலும் அவங்க அந்த தீர்க்கப்படாத ஆசைக்காக கோவப்படுறாங்க. தன்னுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகாத பொழுது, இந்த இயற்கையினால துன்பப்படும் பொழுது, இந்த ஜட உடல் எடுத்துட்டு ஒரு ஜீவாத்மா துன்பத்தை மேலும் மேலும் அனுபவிக்கும் போது அந்த அந்த வலி தாங்காம கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி உள்ளவங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ பிரம்மாவுக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்ப வெறுப்பும் கிடையாது. பிரம்மதேவர் பகவான்றது தோன்றிய முதல் ஜீவ தத்துவம். பகவான்றது வந்த முதல் உயிர்வாழி பிரம்மா. பிரம்மாவுக்குன்னு எனி ஏதோ ஒரு துக்கமோ கவலையோ கிடையாது. அவர் பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணார். பகவானை அவர் நேருக்கு நேரா தரிசனம் பண்ணியிருக்காரு. பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர், பகவானது தூய பக்தர். அவருக்குன்னு தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு கவலையோ வருத்தமோ பிரச்சனையோ கிடையாது. ஆனா பிரம்மா என்ன பண்றாரு, மற்ற ஜீவராசிகளை பார்க்கும்போது, இந்த படைப்புல மற்ற ஜீவராசிகளை பார்க்கும்போது அதுல இவங்க எல்லாம் அந்த கிருஷ்ணரை மறந்துருக்காங்களே, இவங்க வந்து பகவானுடைய புகழ பாடாம புலன்பத்துல மூழ்கி இருக்காங்க, இந்த செயல் எல்லாமே அமங்கலமானது, அந்த அத்தகைய அமங்கலமான செயலில் ஈடுபடும் போது இயற்கை மேலும் மேலும் அவங்கள தண்டிக்குது. அப்போ நான் இயற்கையினால தண்டிக்கப்படுறேன், தீர முடியாத ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, அதனால புலன்ப விஷயங்கள பற்றுதல், பௌதிக விஷயத்தில் பற்றுதல், இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு சிலந்தி பூச்சி அந்த வலையில மாட்டின மாதிரி இந்த ஜீவாத்மா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப இத்தகைய ஜீவாத்மா எப்படி எல்லாம் துன்பப்படுறாரு. அத்தியாத்மிக், அதி தெய்வீக், அதி பௌதிக். இந்த உடல் எடுத்துக்கிட்டதுனால இந்த உடலால வரக்கூடிய பிரச்சனை, சிலப்ப குளிர் தாங்க முடியாம ஜீவாத்மா இந்த உடலை நடுகிறார், சிலப்ப வெயில் தாங்க முடியாம ஜீவாத்மா இந்த உடலால வேதனைப்படுறார், சிலப்ப வந்து பசியினால வாடுறவங்க இருக்காங்க, கவலையினால, பசியினால, ஏக்கம், தாகம், பௌதிக துன்பை, மன அழுத்தம், மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த ஜட உடல் எடுத்ததுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்கள், திடீர் வெள்ளப்பெருக்கு, மழையின்மை, இதுல துன்பப்படுறாங்க. மற்ற ஜீவராசிகளால் துன்பம் அனுபவிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து 3 விதமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது நான் துன்பப்படுறேன்னு கூட தெரியாம என்ன பண்றாங்க, புலன்பத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க, புலன்ப வாழ்க்கையில பிஸியா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அடுத்து சொல்றாரு. யாவத் பிரதோக்ஷவம் இதம் ஆத்ம இந்திரியார்த்த
माया बलं भगवतो जन ईश पश्येत् तावन्न सुस्मृतिर् असौ प्रतिष्णुकमेन व्यातार्पितुक्क निवहम विहति क्रियार्ता. Oh my Lord, the material miseries are without factual existence for the soul. Yet, as long as the conditioned soul sees the body as meant for sense enjoyment, he cannot get out of the entanglement of material miseries, being influenced by your external energy. ஆஹ் இங்க மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு? ஓ எம்பெருமானே, ஓ பகவானே, இந்த பௌதிக துன்பம் இருக்கு இல்லையா, இந்த பௌதிக துன்பம் உண்மையில ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஏன்னா ஆத்மா வந்து பௌதிகமானதல்ல. அதாவது இப்ப நம்ம பேசின துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இங்க பிரம்மா சொன்ன துன்பம், இந்த ஜீவாத்மா இந்த உலகத்துல நம்ம என்ன மாதிரி துன்பமெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இங்க பிரம்மா சொன்னார் இல்லையா, உடலால, மனதால, இயற்கையினால, இந்த மாதிரி பல்வேறு துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, இது வந்து ஆத்மாவை பாதிக்காது. ஏன்னா உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. அப்போ ஆத்மாவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த மூணு வகையான துன்பத்தினால ஆத்மா பாதிக்கிறது இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனை? ஆத்மாவுக்கு, ஆத்மாவை யாராலும் துன்பப்படுத்தவே முடியாது. ஆத்மாவை யாராலும் துன்பப்படுத்த முடியாது. தேவர்களாலோ அல்லது கிரகநிலைகளாலோ அல்லது காலத்தினாலோ அல்லது விதிவசத்தினாலோ எந்த ஒரு துன்பம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மா வந்து ஆன்மீகமானது. ஆத்மா பகவானுடைய சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஜீவாத்மா என்னுடைய அம்சங்கிறார். உயிர் வாழ்களாகி நாம கிருஷ்ணாவுடைய அம்சம். ஜீவபூத சனாதனா நித்தியமானவங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, மனம் உட்பட 6 புலன்களால கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எப்படி கஷ்டத்தை நம்ம உணர்றோம்னு பிரம்மா சொல்றாரு. ஆன்மாவுக்கு ஒரு துன்பம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஒரு துன்பம் இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆத்மா வந்து இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருக்காரு. ஜீவாத்மாவை நம்ம, ஜீவாத்மாவாகிய நாம தூய்மையானவங்க தான். ஆனா இந்த ஜட உடல் எடுத்ததுனால, இந்த கட்டுண்ட வாழ்க்கையினால, இந்த உடல் மேல உள்ள பற்றுதலால, பௌதிக பற்றுதலால, கிருஷ்ணருடைய புறசக்தினால கவரப்பட்டிருக்கும். தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை யுவர் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. பகவானுடைய புறசக்தினால கட்டுப்படுத்தப்படுறோம். அந்த புறசக்தியோட ஆளுமைக்கு கீழே இருக்கும். ஸோ பிரச்சனை இதுதான் பிரச்சனை. ஜீவாத்மா ஏன் துன்பத்தில் இருக்கு? இந்த ஜட உடலுங்கிற சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த பௌதி இயற்கைங்கிற 3 குணத்தால ஆத்மா கட்டுப்படுத்தப்படுது. ஓ மை லார்ட், த மெட்டீரியல் மிசரிஸ் ஆர் வித்வுட் ஃபேக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த சோல். பௌதிக துன்பம் ஆத்மாவை பாதிக்காது. ஆனா உண்மைதான். ஆனா எப்போ ஒரு ஜீவாத்மா இந்த கட்டுண்ட நிலையில தன்னை உடலோடு அடையாளப்படுத்திட்டு புலன்ப விஷயத்துல மேலும் மேலும் மூழ்கி போறாரோ, எப்போ ஒரு ஜீவாத்மா தன்னை உடலோட அடையாளப்படுத்திட்டு புலன்ப விஷயங்களையும் பௌதிக பற்றத்திலையும் பௌதிக தேவைகளையும் தன்னை மூழ்கடிச்சுக்கிறாரோ, அப்ப வந்து அவன் அதுல இருந்து வெளியில வர முடியல. அந்த பௌதிக துன்பத்திலிருந்து வெளியில வர முடியாம, எதனால வெளியில வர முடியல? இந்த உடல்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அதனால வரக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது எதனால? இந்த இயற்கையோட கிருஷ்ணனுடைய புறசக்தியினுடைய இன்ஃபுளுயன்ஸ், மாயாசக்தி. அப்ப மாய கிட்ட மாட்டிக்கிட்டாச்சு. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த பௌதிக சக்தி 3 குணத்தினால் இயங்குது. அதனால ஒரு முட்டாள் ஜீவாத்மா என்ன நினைக்கிறாரு? கட்டுண்ட நிலையில நானே கர்த்தா நினைச்சுக்கிறார். மம மாயா துரத்யா, எனது மாயா சக்தி வெல்ல முடியாது, அது ரொம்ப கடினமானது. அதனால இங்க மேலும் பிரம்ம ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறார். என்ன சொல்றாரு? அனி அனி அப்பர் அபர்த்தாத் கரான நிஷி நிஹாஸ்யன நானா மனோஹத தியா சன பக்ன நித்ரஹ दैवाहतार्थ रचना ऋषयो अभिदेव यस्मात् प्रसंगो विमुख्यो स्मसरन्ति. Such a non-devotees engage their senses in very troublesome and extensive work, and they suffer insomnia at night.
because their intelligence constantly breaks their sleep with various material speculations, mental speculations. They are frustrated in all their various plans by supernatural power. Even great sages, if they are against your transcendental topics, but rotate in the material world. ஆஹ் இங்க மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பக்தர் அல்லாதவங்க, சோ பக்தர்கள், பக்தர் அல்ல, ரெண்டு கேட்டகரி. பக்தர்கள், பக்தர் அல்லாதவங்க. பக்தர்களும் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறாங்க, பக்தர் அல்லாதவங்களும் ஜட உலகத்தில் இருக்காங்க. பக்தர்களும் உடல் எடுத்துட்டு இருக்காங்க, பக்தர் அல்லாதவங்களும் இந்த ஜட உடல்ல தான் இருக்காங்க. பக்தர்களும் அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க பௌதிக உலகத்துல, பக்தர் அல்லாதவங்களும் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைங்க, என்ன வித்தியாசம்? பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தர்கள் தங்களுடைய நேரத்தை பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதாலும் பாடுவதாலும், அவங்க ஜட உலகத்துல இருந்தாலும் அவங்க இந்த ஜட உலக துன்பம் அவங்கள பாதிக்கிறது இல்ல. பக்தர்கள் பக்தர்கள் பகவானுடைய பக்த சத்சங்கத்துல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதாலும் கேட்பதாலும் பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனாலும் நான் என்ற பொய்யங்காரத்தை விட்டு நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகன் என்று செயல்படுவதால பக்தனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இந்த உலக சூழ்நிலை எதுவுமே அவர் பாதிக்காது. அவருக்கு அது துன்பம் இருக்கு, ஆனால் பாதிக்காது. காரணம் என்னன்னா, அவருக்கு தன்னை உணர ஆரம்பிக்கிறார். பக்தி தொண்டு பயிற்சி பண்ணி பண்ணி தூய்மை அடைய அடைய நான் அனுபவிக்க வேண்டும், நான் கட்டுப்படுத்துகிறேன், நான் தான் காரணம், இந்த பொய் அகங்காரத்தின் வெளியில பக்தர்கள் பொய் அகங்காரத்தில் வெளியில வர்றதுனால, அவங்க தன் உடலோடு அடையாளப்படுத்திக்காதனால அவங்க துன்பத்தால பாதிப்படைறது இல்லை. ஆனா சில நேரங்கள்ல பக்தி பண்ணிட்டு இருக்கிற நம்மளே இன்னும் பக்குவமாகல, பக்தி தொண்டை தீவிரமா எடுத்துக்கல, கவனமா செய்யல, கவனக்குறைவா இருக்கிறோம், அஜாக்கிரதையா இருக்கிறோம், பக்தி தொண்டுடைய அதாவது கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கல, பக்தியை நம்ம பக்குவமா செய்யலைன்னா நாமளும் சில நேரம் என்ன ஆயிடுறோம், இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு இந்த உடலால வரக்கூடிய மனதால வரக்கூடிய இன்ப துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஆனா உண்மையில நான் இந்த உடலெல்லாம் ஆத்மாங்கிற தளத்தில் நம்ம செயல் பண்ண ஆரம்பிச்சோம்னா, கிருஷ்ணரை நடுவுல வச்சுட்டு நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா, எந்த ஒரு இரட்டிப்பு தன்மை என்னை பாதிக்காது. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, எந்த ஒரு இரட்டிப்பு தன்மை நம்மளை பாதிக்காது. எப்போ நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா கிருஷ்ணோடைய சேவைங்கிறத படிச்சு ஞாபகம் மட்டும் வச்சுக்காம, புத்தியில மட்டும் வச்சுக்காம, நாலேஜ்ல மட்டும் வச்சுக்காம, பிராக்டிக்கலா அதன்படி நடக்கணும். நடைமுறையில அது செயல்படுத்தும் போதுதான், நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணரது சேவகன்னு நடைமுறையில நம்ம செய்யும் போதுதான் இந்த ரெட்டிப்பு தன்மை நம்ம வெளியில வர முடியும். ஏன்னா அப்பதான் பரீட்சை வரும். அந்த பரீட்சையில் நான் பாஸ் ஆகிறேன்னா தான் இருக்கு. இது பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பக்தியில பக்குவம் ஆக ஆக அவங்க கிருஷ்ணர் அவங்களை பக்குவப்படுத்துவார். பகவான் அவங்களை பக்குவப்படுத்த காலப்போக்கில் அவங்க இந்த ஜட உலகத்தினுடைய எந்த துன்பமும் அவங்கள பாதிக்காது. ஆனா பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணரை சரணடையாதனால, பக்தி தொண்டு பாதைக்கு வராதனால, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதனால, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை போற்றி போழாதனால, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை வழிபடாதனால, பகவான் முன்பு வீழ்ந்து வணங்காதவங்க, நமஸ்கரிக்காத இந்த பக்தர் அல்லாதவங்க என்ன ஆகுறாங்க? கடினமா உழைக்கிறாங்க, கடினமா முயற்சி பண்ணுவாங்க. எதுக்கு? புலன்பத்துக்காக கடினமா முயற்சி பண்ணுவாங்க. புலன்பு அனுபவிக்கிறதுக்காக பகல்ல கடினமா உழைப்பாங்க, பல திட்டங்களை போடுவாங்க. யாரு? பக்தர் அல்லாதவங்க. பக்தர் அல்லாதவங்க தங்கள் வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, ரொம்ப கஷ்டமா வச்சுக்குவாங்க. புலன்பத்துக்கு பல திட்டம் போடுவாங்க. ராத்திரி ஆனா அவங்கள தூங்க முடியாது. ஏன்னா பல எண்ணங்கள் அவங்க மனதுல வந்து வந்து போகும். இந்த தூக்கமின்மை, இன்சோமினியா, இன்சோம்னியா, சம்டைம் தூக்கம் இல்லாம தூக்கத்துல புலம்புவாங்க. தூக்கத்துல புலம்புவாங்க, பாதி ராத்திரில எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. சம்டைம் நாட் ஸ்லீப், அந்த ப்ராப்பரா அவங்க உறங்கவே முடியாது அவங்களால. அதனால நிம்மதியா தூக்க முடியாது. ஆனா ஹரிகிருஷ்ணா பக்தர்ல பாருங்க, ஜெபம் பண்ணும்போது தூங்குவாங்க, பாகவதம் படிக்கும்போது தூங்குவாங்க, பிரசாதம் சாப்பிட்டோன்னே தூங்கிடுவாங்க. ஸோ தூக்கங்கிறது பக்தர் அல்லாதும் கஷ்டமான விஷயம். பக்தர்களுக்கு அது சாதாரணமா நடக்குது. ஒரு பக்தரை எப்போ கூப்பிட்டாலும் தூங்கிடுவார். இப்ப நீங்க விட்டீங்கன்னா நீங்க தூங்கிடுவேன். ஸோ அதனால பக்தனுக்கு தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. பக்தருக்கு ஏன் நிம்மதியான வாழ்க்கைன்னா, அவங்க எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணர் விட்டுறாங்க. கிருஷ்ணா, நீங்க எனக்கு எது சரியோ அதை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு எது சரி எது தப்புலாம் தெரியாது. எனக்கு ஆன்மீக குரு இருக்காரு, குரு சொல்றபடி செய்றேன், நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிருஷ்ணாட்ட விட்டாங்க.
பகவானை சரணடைஞ்சு எனக்கு எது நல்லதோ அது பகவான் செய்வார். நான் பக்தி தொண்டு செய்ய போறேன், அவ்வளவுதான். நான் பகவானுடைய சேவகன். அதனால அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பக்தர் அல்லாதவங்கள பாருங்க, அவங்க எப்பவுமே தொந்தரவுலயே இருப்பாங்க. சரியா தூங்க முடியாது. சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கொடுக்க நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. நிறைய பேர் வேலைக்கு போற இடத்துல சாப்பிட கூட நேரம் இல்லைங்கிறாங்க. எனக்கு சாப்பிட நேரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி மைண்ட் மனசு அவங்களுக்கு ஒரு சைக்கோ பேஷன் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க பகல்ல பூரா தன்னுடைய மூளையை வேலையில செலவு பண்ணி டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனாலும் ராத்திரி என்ன பண்ணுவாங்க, பெண்கள்கிட்டயும் மது அருந்துறது, பெண்கள் பின்னாடி போறது, இது மூலமா அவனுக்கு தன்னுடைய அந்த சலிப்பு, அந்த சலிப்பை சரி பண்ணிக்கலாமா, தன்னை உற்சாகப்படுத்திக்கலாமா, மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி தேவையற்ற முறைகள்ல, அந்த தவறான முறைகள்ல போய் நேரத்தை வீணாக்குறாங்க. அதுலயும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க, அதுலயும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பக்தர் அல்லாத ஒரு பௌதிகவாதி தன்னுடைய வாழ்க்கையை எளிமையா வச்சுக்க தெரியாம தன்னோட வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வர முடியாம மென்டல் டார்ச்சர் ஆகி ஒரு சைக்கோ பேஷன் மாதிரி ஆயிடுவாங்க. பகல்ல பூரா கடினமா உழைப்பாங்க, ராத்திரி புலன்பத்தை தேடி போவாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்க முடியாது அவங்களால, நிம்மதியா சாப்பிட முடியாது. இப்படிதான் ஹோல் சொசைட்டி, சமுதாயம் முழுவதும் இப்படிதான் இருக்கு. காரணம் என்னது? கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாதனால, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதனால ஹோல் சொசைட்டி சாஸ்டிக் கண்டிஷன் ப்ரோப்பர். ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு தொந்தரவான சூழ்நிலை இருக்கு. ஸோ இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு இங்க பிரம்மா. ரொம்ப அழகா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காரு. பக்தர் அல்லாதவங்க, பௌதிகவாதிகள் எப்படியெல்லாம் அந்த பௌதிக உலகத்துல துன்பப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆன்மீகவாதியில கூட, ஆன்மீக பாதையில வந்தவங்க கூட பகவானது ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்கள பத்தி சொல்றாரு. அவங்கள பத்தி என்ன சொல்றாரு? ஈவன் கிரேட் சேஜஸ் இஃப் தே ஆர் அகேன்ஸ்ட் யுவர் டிரான்சென்டல் டாபிக்ஸ் மஸ்ட் ரொட்டேட் இன் த மெட்டீரியல் வேர்ல்ட். அப்போ ஒரு ஞானியோ யோகியோ அல்லது யாரா இருந்தாலும் பக்தி பாதைக்கு வராதவங்க, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய நாம ரூப குணாசின்னு கேட்காதவங்க, அவங்க அருவவாதியா இருக்கலாம், பிரம்மவாதியா இருக்கலாம், அல்ல ஒரு ஞானியா இருக்கலாம், யோகியா இருக்கலாம், அவங்க கூட திரும்பி இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு தான் வருவாங்க. அப்போ ஒரு ஞானி, ஒரு யோகி, அஷ்டாங்க யோகி அல்லது மாயாவாதி, பிரம்மவாதி, அருவவாதி, இவங்களுக்கே இந்த நிலைமை. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்காதனால இவங்களே திரும்பி இந்த ஜட உலகத்துல சுத்திட்டு இருக்க வேண்டியது. அப்படின்னா அப்ப சாதாரண மக்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், இவங்களுடைய கதியெல்லாம் என்ன? அப்படின்னா ஒரே ஒரு ஷெல்டர் தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான் கலியுக மக்களுக்கு. ஒரே ஒரு ஃபைனல் கால். இப்போ சில ஏர்போர்ட்ல போகணும்னா, ஏர்போர்ட்ல ஃபைனல் கால்னு ஒன்று கூப்பிடுவாங்க. உங்க ஃப்ளைட் கிளம்ப போகுது, பேர் சொல்லி, ஐயா நீங்க எங்க இருக்கீங்க, உடனே வாங்க, உங்க ஃப்ளைட் கிளம்ப போகுதுன்னு ஒரு ஃபைனல் கால், கடைசி அழைப்பு. அதுக்கு பேர் கடைசி அழைப்புன்னு பேர். கடைசியா ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அப்படியும் வரல, ஃப்ளைட் எடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம ஏர்போர்ட்ல போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பரிசோதனை பண்ணுவாங்க. யாரெல்லாம் விமான நிலையத்துக்கு போனாலும் முதல்ல பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் வரும்போது அதில் போய் ஏறி உட்காரணும். அப்புறம் கடைசியா ஒரு அழைப்பு. இந்த பரிசோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு அழைப்பு இருக்கும். அந்த டிக்கெட் சொல்லி அந்த டிக்கெட் உள்ள பேர் கூப்பிடுவாங்க. ஐயா உங்களுக்கு இங்க நீங்க உங்க எங்க இருந்தாலும் உடனே வாங்க, இப்போ கிளம்ப போகுது ஃப்ளைட்டு, ஃபைனல் கால். ஸோ அதுவும் இல்லைன்னா போச்சு, அவ்வளவுதான். அவரு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மா அங்கே இங்க சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பல பிறவிகளா ஜட உலக வாழ்க்கையில சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ இங்க ஆச்சாரியர்மார்கள் ரொம்ப கருணையோட நம்மளை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த கூப்பிடுறாங்க. வாங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பற்றி கேளுங்க, சேவை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபைனல் கால். இந்த ஃபைனல் கால், இந்த கடைசி அழைப்பு, ஆச்சாரியர் நமக்கு கொடுக்கிறது கடைசி சான்ஸ். பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ராமானுஜ ஆச்சாரியா, இந்த மாதிரி வைணவ ஆச்சாரிகள் பகவான நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சான்ஸ், ஃபைனல் கால். இந்த ஆச்சாரியர் கூப்பிடுறது.
இவங்க கூப்பிடுறத வந்து நம்ம காது கொடுத்து கேட்கல. பிரபுபார் கூப்பிடுறத நம்ம காது கொடுத்து கேட்கல. ஆன்மீக குரு சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கல. பகவானுடைய நாம ரூப குணாசிகளை கேட்கல, பாடலன்னு சொன்னா வி மிஸ் அவர் லாஸ்ட் சான்ஸ். இந்த கடைசி வாய்ப்பை நம்ம நழுவ விடுறோம். இந்த கடைசி வாய்ப்பை நழுவ விடுறோம். இது யாரெல்லாம் நழுவ விடுறாங்க? யாரெல்லாம் பௌதியத்துல மூழ்கி இருக்காங்களோ இவங்க எல்லாரும் பௌதிகவாதிங்க, விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, இவங்க எல்லாம் மிஸ் பண்றாங்க. இவங்க மட்டும் இல்லாம ஈவன் தோ ஆன்மீக பாதையில வந்திருந்தாலும், ஆன்மீக பாதையில ஒருத்தர் வந்திருந்தாலும் வரட்டு தத்துவத்தினால மாயாவாதம், பிரம்மவாதம் இந்த மாதிரி கொள்கையை எடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்களும் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்காம, அவங்களும் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்காம அவங்க திரும்பியும் இந்த ஜட உலகத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் பிறப்பு, புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இது சம்சாரம், இப்படி சொத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் ப்ரோப்பா என்ன மேலும் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம் wait my- yeah. तम भक्ति योग प्रभिभावितो हृदि सरोज आसे सृदक्षित पिदो ननु नादपुंसं यद्याद उरुकाय विवावयन्ति तत्तत्पपु पनयसे तत् अनुग्रहाय. Oh my Lord, your devotees can see you through the years of the. Oh, sorry, this was the 10th slogan. Yeah, okay. Uh, Oh my Lord, your devotees can see you through the years by the process of bona fide hearing, and thus their heart become cleansed, and you take your seat there. You are so merciful to your devotees that you manifest yourself in the particular eternal form of transcendence which they always think of you. So, இங்க மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு? ரொம்ப அழகான வர்ணனை. பிரபுபாதர் மிக அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த தர்மா தர்மத்தின் கொள்கைகளை வந்து புரிந்து கொள்வது மிக கடினம். தர்மத்தை தத்துவம் நிகிதோ குகாயா. தர்மத்தின் கொள்கைகளை யாராலும் ஏற்படுத்த முடியாது. தர்மத்தின் கொள்கைகளை தேவர்களாலேயோ சித்தர்களோ சாரணர்களோ மனுஷங்களோ வித்யாதர்களோ யாருமே ஏற்படுத்த முடியாது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம்னா என்னன்னா அது பகவான் ஏற்படுத்தினதுதான். பகவான் என்ன சொல்றாரு அதுதான் தர்மம். அதுதான் ஒருத்தருடைய தர்மான்னு சொன்னா ஒருத்தருடைய ஆக்குபேஷன் டியூட்டி, ஒருத்தருடைய உத்தியோக கடமை, ஒருத்தர் செய்ய வேண்டிய செயல். தர்மம்னு சொன்னாலே பிரபுபா என்ன சொல்லுவாரு? பக்தி தொண்டு தான். பக்தி தொண்டு தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டான தர்மம். பக்தி தொண்டோட விட ஒரு உயர்ந்த தர்மம் கிடையாது. அந்த பக்தி தொண்டுங்கிற உயர்ந்த தர்மத்தை செய்யறதுக்காக மற்ற உப தர்மங்கள்லாம், அது பிராமண தர்மமோ சத்திரிய தர்மமோ வைசிய தர்மமோ சூத்திர தர்மமோ, பிரம்மச்சாரியோடைய கடமை பிரம்மச்சாரி தர்மம், வனப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், குடும்பச தர்மம், ஒருத்தர் எந்த நிலையில இருக்காங்க, அவங்க என்னென்ன உத்தியோக கடமைகள் ஈடுபடுறாங்க, இது எல்லாமே வந்து பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுதான். அதனால தர்மம் என்றது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. எதுக்காக? அவரை அடைவதற்காக, அவரை திருப்திப்படுத்துறதுக்காக. வேற யாராலும் தர்ம கொள்கையில உருவாக்கவே முடியாது. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு கலியுகத்துல நிறைய போலித்தனமான தர்ம கொள்கைகள் உருவாக்குறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க? மக்கள், சில ஆன்மீகவாதிகள், சில பேரளவான இயக்கத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க, சில பேரளவான சமய கொள்கைகளை உருவாக்குறாங்க. அவங்களே புதுசு புதுசா ஒரு சமய கொள்கையிலும் தர்மத்தை உருவாக்கிக்கிறாங்க. அப்ப அது தர்மமாகாது. பகவான் என்ன சொல்றாரு அது தர்மம். அவர் பகவானால அங்கீகரிக்கப்பட்டவங்க யார் சொல்றாங்களோ அது தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அந்த தர்மத்தின் கொள்கைகளை எடுத்துரைக்கிறவங்க 12 மகாஜனங்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையாசகி பலிம் பயம். பகவான் என்ன சொல்ற தர்மம். அந்த தர்மத்தை உறுதிப்படுத்துறவங்க இந்த 12 மகாஜனங்கள். ரொம்ப அழகா அந்த ஸ்லோகம் சொல்லுது. துவாசிதே விஜ்ஞோ தர்மம் பகவதம் புதா குக்யம் குக்யம் வசுத்தம் துர் துர்பதும் யம் ஞாத்வம் அஸ்னுதே. The principle of religion are initiated with the principle of God, and no one else, including the sages and demigod, can manifest any such a principle. Since even great sages and demigod are unauthorized to inaugurate
such a principle of religion. What to speak of others, so-called mystic demons, human being, Vidyadhara, Charna, living in other lower planet. இந்த ப்ரோப்பா என்ன சொல்றாரு? அதாவது தர்மத்தின் கொள்கைகளை பகவானால மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அது மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகள் கூட அதை செய்ய முடியாது. அது கூட முடியாது, அவங்களால கூட முடியாது. அப்படி அவங்களால கூட மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளால கூட தர்மத்தின் கொள்கைகளை ஏற்படுத்த முடியாதுங்கிறப்போ, அப்படி இருக்கும்போது ஆஹ் அதிகாரப்பூர்வம் இல்லாத சில நபர்கள் உருவாக்குற தர்மம் எப்படி அது தர்மமாகும்? அவன் ஒரு ஒரு மந்திரவாதியா இருக்கலாம், அல்ல ஒரு யோகியா இருக்கலாம், அல்ல ஒரு அசுரனா இருக்கலாம், அல்ல ஒரு சாதாரண மனிதனா இருக்கலாம், வித்யாதரன் சாரன் யாரா வேணாலும் இருக்கலாம், அவன் எந்த பிளானட்ல இருக்கலாம். அப்படி யாரு வேணாலும் உருவாக்குற தர்மம் ஆயிடாது. பகவான் ஏற்படுத்துறது மட்டும்தான் தர்மம். அதுக்கப்புறம் பகவான் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறாங்களோ அவங்க சொன்னா தர்மம். ஸோ இப்படி இந்த ஒரே தர்மம் தான் இருக்கு. கலியுக மக்களுக்கான ஒரே வாய்ப்பு, ஒரே தர்மம் பக்தி தொண்டு மட்டும்தான். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேற எந்த முறையாலும் வேற எந்த முறையாலும் ஜீவாத்மா தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள முடியாது. வேற எந்த முறையாலும் ஜீவாத்மா பகவானை உணர முடியாது. இந்த ஒரே முறை மட்டும்தான். இதை தவிர வேறு வழியே இல்லை. பக்தி தொண்டு மட்டும்தான் ஒரே வழி. ஸோ மேலும் அது ஈஷோபனிஸ் உதவிப்படுத்துது. அந்த தம பவிஷ்யந்தி ஏ சம்புதிம் உபாசதே ததோபி இவ தே தமோ யௌ சம்பூதம் ததஹ. A person in ignorance of the principle of religion, who therefore does nothing in the matter of religion, is far better than a person who misguides other in the name of religion, without reference to the factual religious principle of divine service. Such a so-called leaders of religion are sure to be condemned by Brahma and other great authorities. அதாவது தர்மத்தின் கொள்கைகளை தெரிஞ்சுக்காம, தர்மத்துடைய கொள்கை என்ன, நான் ஏன் ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை பின்பற்றணும், அந்த தர்மத்துல நான் அடையக்கூடிய நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒரு சாதாரண நபரை விட ரொம்ப ஆபத்தானவங்க யாருன்னா தர்மத்தை தவறா பிரச்சாரம் பண்றவங்க, தர்மத்தின் கொள்கைகளை தவறா சித்தரிக்கிறவங்க, மக்களை தவறா வழிநடத்துறவங்க. அப்பேற்பட்டவங்க இங்க பிரம்மதேவரால கண்டிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி சமயவாதிகள், அதாவது பகவானை பற்றி உண்மையான விஷயங்களை கற்றுக் கொடுக்காம, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை போற்றி போலாம, அவங்க சொந்தமா ஒரு தர்மத்தை உருவாக்குறது, அல்ல தர்மத்துக்கு எதிரான கருத்து, சமயத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறது, இந்த மாதிரி உள்ள போலி ஆன்மீகவாதிகள், போலித்தனமான மத குருமார்கள், போலித்தனமான ஆன்மீகவாதிகளை இங்க பிரம்மா கண்டிக்கிற. அத்தகு தவறாக வழிநடத்துறதுக்கு கூட பின்னாடி போயிடக்கூடாது. அப்படி தவறா வழிநடத்துறதுக்கு பின்னாடி போயிடக்கூடாதுங்கிறது பிரம்மா இங்க எச்சரிக்கிறார். அதனால இங்க பிரம்மதேவர் ஆரம்பிச்சு படைப்பின் ஆரம்பத்துல இருந்து பிரம்மதேவர், அப்புறம் இந்த சம்பிரதாயம் பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாதர், குருமார்கள், இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா மக்கள் தவறா வழிநடத்தப்படக்கூடாது. மக்கள் தவறா வழிநடத்தப்படக்கூடாது, சரியான பாதையில வரணும். அவங்க பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு மக்களகரமான செயல் செய்து அதன் மூலமா அவங்க தங்களுடைய நிலைமையிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கணும், தன்னோட கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கணும். அப்படிங்கிறதுல இவங்க எல்லாம் ரொம்ப கருணை உள்ளவங்களா இருக்காங்க. இந்த கருணை உள்ளவங்களா இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க, இவங்க இந்த பூமியில வந்துகிட்டே இருக்காங்க, பகவான் அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா பகவான் காரணமற்ற கருணையினால இந்த ஜீவாத்மாக்கள் எப்படியாவது என்கிட்ட வரணும்னு சொல்லி பகவான் என்ன பண்றாரு, இத்தகைய தூய பக்தர்கள் அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த சமுதாயத்தில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன தவறான வழியில மக்கள் செல்றாங்க, அதுல இருந்து எப்படி இவங்களை கிருஷ்ணத்தை கொண்டு வருது, எப்படி இவங்களை ஆன்மீக பாதையில் கொண்டு வரதுங்களே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆச்சாரியுடைய திட்டம் என்னன்னா, எப்படியாவது நம்மளை கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றணும், கிருஷ்ண பக்தியை கொடுத்து நம்மளை பகவான்கிட்ட திரும்ப அழைச்சின்னு போவோம். அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. அதனால பகவானும் சரி, பகவான் தூய பக்தரும் சரி, இந்த பூமியில வர்றது நம்மளை அறியாமிலிருந்து விடுவிக்கலாம். அப்போ பகவான் சில நேரங்களில் நெடியா அவதாரம் பண்றாரு, சில நேரம் அவதாரத்துடைய அவதாரமா வராரு, சிலப்போ அர்ச்சா விக்கிரகமா வர்றாரு. இப்போ ஜெகநாதருடைய வாரம், இந்த வாரம் ஜெகநாத் ஃபீவர். ஜெகநாதருக்கு ஃபீவர், ஜெகநாதர்னால எல்லாருக்கும் ஃபீவர்.
என்னது ஜெகநாதருடைய ஃபீவர் வந்து இஸ் வெரி குட். இந்த வாரம் ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா ரத யாத்திரை உற்சவம் நடக்கும். நிறைய இடங்கள்ல வந்து ஜெகநாத பெருமாளை ரதத்துல எழுந்தருள பண்ணி ஜெகநாதருடைய புகழ் பாடி எங்க பார்த்தாலும் ஜெகநாதருடைய கோஷம் முழங்குது. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். ஆ? இந்த காய்ச்சல் வந்து ரொம்ப நல்லது. பகவான் மேல நமக்கு ஃபீவர் வந்தா அது ரொம்ப நல்ல சைன். பௌதிகத்துல காய்ச்சல் வந்தாதான் கஷ்டம். ஏன்னா பௌதிக விஷயங்கள் மேல காய்ச்சல் வர்றது நமக்கு ஆபத்தானது. கிருஷ்ணர் மேல காய்ச்சல் வந்தா அது நமக்கு ரொம்ப நல்லது. ஓ, ஜெகநாதருடைய கதையை கேட்கணும், ஜெகநாதர் புகழ் பாடணும். ஸோ ஜெகநாதர் வந்து தோன்றியதே அதுக்காக தான். ஜீவாத்மாக்கள் வந்து அவர் புகழ் பாடணும், அவரை பத்தி கேட்கணும். அந்த மாதிரி அற்புதமா லீலைகள் பண்றார். அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், ஜெகநாதருக்கு வந்து காய்ச்சல் வந்துடும். ஜெகநாதருக்கு ஏன் காய்ச்சல் வந்தது? அவர் பக்தர்களை பார்க்காம காய்ச்சல் வருது. பக்தர்களுக்கு பகவானை பார்க்கலன்னா வருத்தம் ஏற்படும், பகவானுக்கு பக்தர்களை பார்க்கலன்னா வருத்தம் ஏற்படும். அதன் மூலமா அவங்களுக்கு காய்ச்சல் வரும். இது டிரான்சென்டென்டல், இது தெய்வீகமான அன்பு பரிமாற்றம். அப்போ அந்த நேரத்துல பகவானுக்கு வந்து அஹ், யார் போய் சேவை பண்ணுவாங்க? இந்த சபராயனத்தவர் தான் போய் சேவை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பிராமணர்களோ மன்னனோ கூட, மன்னர் அந்த ஒரிசாவை ஆளக்கூடிய மன்னர் கூட அந்த கோயிலுக்கு போக முடியாது. அப்போ ஜெகநாத பூரிக்கு வந்து ஒரு தாந்திரிக், ஒரு ஒரு தாந்திரிக் எல்லாம் பண்ணக்கூடிய யோகி, தாந்திரிக் யோகி. இப்ப நம்ம சொன்ன மாதிரி, இப்ப இந்த ஸ்லோகத்துல படிச்ச மாதிரி பக்தர் அல்லாத ஆன்மீகவாதிகள், அவங்க வந்து யோகத்துல பெரிய சித்தி பெற்றவங்களா இருக்கலாம், யோகத்துல சில அற்புதங்களை பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அது அது வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு. அதனால வீண் கர்வம் கொண்டு அவங்க சில நேரங்கள்ல பக்தர்களுக்கு சவால் விடுறது உண்டு. பக்தர்களுக்கு சவால் விடுறது, என்ன நீங்க ரொம்ப சென்டிமெண்டா வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னது இது? இதை வந்து இந்த இந்த பக்தி சேவை, பக்திங்கிறதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு. நம்மளாம் வந்து யாகா பண்ணும், தவம் பண்ணும், யோகா பண்ணும், சித்திகள் அடையணும். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய பக்குவமற்ற ஆன்மீகவாதிகள் உண்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? யோகத்தை பயிற்சி பண்ணி சில சித்திகளை அடையறதுதான் இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுக்கும் உதவாது. ஏன்னா யோகேஸ்வரனான கிருஷ்ணரை அடையவது யோகத்துல சிறந்தது கிடையாது. இது புரிஞ்சுக்காம வீண் கர்வம் கொண்டது யோகிகள் என்ன பண்ணுவாங்க? சில நேரங்கள்ல சில யோக சித்திகளை பெறுவாங்க. இந்த யோக சித்திகளை பெற்றுக்கொண்டு அவங்க வீண் கர்வம் கொள்றது உண்டு. அப்படிதான் ஒரு யோகி வந்து அவர் வந்து சிவா, லார்ட் சிவா வழிபடுறார். சிவபெருமான வழிபடக்கூடிய ஒரு யோகி என்ன பண்ணாரு? அந்த யோக சித்தினால பல சித்திகளை பெற்றுக்கொண்டார். அந்த யோகத்தை பயிற்சி பண்ணி சில சித்திகளை பெற்றுட்டு அவர் ஒரு நாள் ஜெகநாத பூரிக்கு வர்றார். ஜெகநாத பூரி, ஜெகநாத பூரியில வந்து கோயில் பூட்டி இருக்கு. கேட்கிறாரு, என்ன நான் வந்திருக்க கோயில் பூட்டி வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? அப்ப பூஜாரி எல்லாம் சொன்னாங்க, இப்போ வந்து ஒரு 10 நாள் வந்து ஜெகநாதர் நீங்க பார்க்க முடியாது, நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்ப ஜெகநாதருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஃபீவர். அவர் வந்து இந்த ஆம், ஆஹ், சபாராயணத்தவர் மட்டும்தான் கோயில்ல போய் பூஜை பண்ணுவாங்க. இந்த பழங்குடி மக்கள் மட்டும்தான் கோயில்ல போய் கர்ப்ப கிரகத்துக்கு போய் ஜெகநாத்துக்கு சேவை பண்ணுவாங்க. இப்ப பிராமணர்களோ இந்த பூரியோட மன்னர் வந்தா கூட அவருக்கு அனுமதி கிடையாது. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? இந்த யோகி சொல்றாரு, இது என்ன முட்டாள்தனம்? ஜெகநாதருக்கு காய்ச்சல் வந்துச்சு, கோயிலை பூட்டி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். என்ன பைத்தியார்த்தனம்? கோயிலை திறங்க, கோயிலை திறங்க நீங்க. அப்ப கோயில் பூஜாரி சொல்றாரு, இல்ல அப்படி பண்ண முடியாது. இது காலங்காலமா இந்த ரிச்சுவல், இந்த இந்த லீலை, இந்த லீலை வந்து இந்த பாஸ்ட் டைம் வந்து ஜெகநாதர் காலங்காலமா நடத்திட்டு வர, இப்படிதான் காலங்காலமா நடக்குது. வருஷா வருஷங்களா இந்த ஜெகநாதர் வந்து ரத யாத்திரைக்கு முன்னாடி ஸ்நான யாத்திரை வரும். ஸ்நான யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஃபீவர் வரும், அவர் ரெஸ்ட் எடுப்பாரு, யாரும் போய் பார்க்க முடியாது. பூரியோட மன்னர் வந்தா கூட நாங்க திறக்க மாட்டோம். பூரியோட மன்னரே வந்து கதவை திறக்க சொன்னாலும் ஜெகநாத் தரிசனம் கொடுக்க மாட்டாரு, வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து ஒரு 10 நாள் காத்துதான் இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 நாள் காத்துதான் இருக்கும். ஓ, நான் காத்து இருக்கணுமா? இருங்க இருங்க, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, சொல்ற ஆள் வந்தா சொல்ல கேட்பீங்க நீங்க. நான் உடனே போய் அந்த ராஜாவை கூட்டிட்டு வரேன், நான் உடனே போய் ராஜாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அப்படி ஆகாசத்துல பறக்கிறார் இந்த யோகி. இந்த யோகி என்ன பண்றாரு? ஆகாசத்துல பறக்கிறார். பூரியில இருந்து ஒரிசாவுடைய கேபிட்டல் வந்து கட்டாக், கட்டாக் வந்துட்டார். வந்து ராஜாவுடைய சபையில வந்து சொல்றாரு, ஏ ராஜா, பூஜாரிகளுக்கு தான் அறிவு இல்ல, அவங்க கோயிலை பூட்டி வச்சிருக்கிறாங்க, நீ என்ன ஒரு மன்னரா இருக்க, உனக்குமா அறிவு இல்ல? நீ ஒரு கட்டளை இட்டீங்கன்னா கதவை திறக்க போறாங்க. ஏய், நான் தான் ஒரிசாவுடைய சக்கரவர்த்தி வந்திருக்கேன், என்ன துணிச்சல் இருந்தா நீங்க வந்து கதவை பூட்டி வச்சிருவீங்க, திறங்க கதவை அப்படின்னு நீங்க சொன்ன திறக்க போறாங்க. வாங்க நம்ம போவோம். நம்ம போய்
அந்த கதவை திறப்பணும், ஜெகநாத தரிசனம் பண்ணுவோம். அப்ப ராஜா சொல்ற, இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. இங்க ஜெகநாதர் வந்து சில சட்டதிட்டங்களை வச்சிருக்காரு. இந்த கோயிலை வந்து இந்த கோயில் எப்படி நடக்கணும், அந்த கோயில்ல பக்தர்களுக்கு எப்ப தரிசனம் தரணும், எந்த மாதிரி பக்தர்களுக்கு எப்ப தரிசனம் தரணும், பக்தரோட எப்படி அன்பு பரிமாற்றம், எல்லாம் அவருடைய விருப்பம். இங்க நடக்கிறது எல்லாமே, இந்த கோயில்ல நடக்கிறது எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்குது. பகவானுடைய லீலை எல்லாம் ஜெகநாதர் லீலைப்படி பண்றார். பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்கும். பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது. பகவான் இதை விரும்புறார். பகவான் இதை விரும்புறாரு. அதனால இந்த பூரியோட மண்ணை நான் கூட போய் திறக்க மாட்டேன். ஏன்னா ஜெகநாதர் வந்து இந்த 10 நாட்கள் வந்து அவரு இந்த சபரா இனத்தவரால் வழிபடப்படுறாரு. அவங்களுடைய சேவை ஏத்துக்கிறாரு. அவங்க இவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, பத்திய உணவு கொடுக்குறாங்க. அதை பகவான் அன்போட ஏத்துக்கிறார். ம், கஷாயம் கஞ்சி இதுதான் பகவான் குடிக்கிறார். சோ பகவானுக்கு அந்த பக்தருக்கும் நடக்கூடிய அன்பு பரிமாற்றத்துக்குள்ள நம்ம தலையிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது நமக்கு. பகவான் அந்த பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்ய விரும்புறாரு. அதுல தலையிடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. ஓ, நீ இப்படி சொன்னா வரமாட்டேன். இந்த இந்த யோகி வந்து ராஜாட்ட சொல்றாரு, நீ இப்படி சொன்னா வரமாட்டேன். நான் இப்ப கோயிலுக்குள்ள போறேன். யாரு எந்த சக்தி வந்து என்ன தடுக்குதுன்னு பார்க்கலாம். திறமை இருந்தா நீ என் பின்னாடி வா. ஓ ராஜா, நான் வந்து பூரி கோயிலுக்குள்ள போறேன். அந்த கதவு பூட்டி இருக்கட்டும். கதவு எப்படி கதவுக்குள்ள போகணும்னு எனக்கு தெரியும். திறக்காம அந்த கதவுக்குள்ள போகிற சக்தி என்கிட்ட இருக்கு. இந்த தாந்திரிக் யோகி சொல்றாரு, ஓ இந்த ராஜா வந்து என்ன உள்ள விட மாட்டேங்கிறார். இப்போ நான் எப்படி போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து பறந்து வர்றாரு. இந்த யோகி வந்து பறந்து வராரு. ராஜா பின்னாடி குதிரையில வர்றாரு. வந்தா இந்த என்ன பண்ணாரு, இந்த தாந்திரிக் யோகி ஒரு சின்ன வண்டு மாதிரி உருவெடுத்துன்னு அந்த சாவி துவாரத்துக்குள்ள உள்ள போயிட்டார். கோயிலுடைய சாவி துவாரத்துக்குள்ள உள்ள போற. உள்ள போனா அங்க பயங்கரமான தேஜஸ், கண்ணெல்லாம் பிரகாசிக்குது. இவரால அந்த கிட்ட போய் ஜெகநாதர் பார்க்க முடியல. அங்க வந்து கால பைரவர், பிரம்மாண்டமான ரூபம், ஒரு பெரிய பர்வதம் போல பிரம்மாண்டமான ரூபம். அப்படியே கண்கள்லாம் நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. அப்படியே செம்பு கம்பி மாதிரி தலைமுடிகள், பிரம்மாண்டமான ரூபம். அந்த ரூபத்தை பார்த்து பயந்து வெளியே வந்துட்டாரு. அந்த ரூபத்தை பார்த்து பயந்து வெளியே வந்துட்டாரு. வெளியில வந்து இந்த பூஜாரி எல்லாம் கேக்குறாங்க, என்ன துணிச்சல் உங்களுக்கு, எப்படி நீங்க உள்ள போலாம், என்ன நடந்துதாங்க, ஏன் நீங்க வெளியே வந்தீங்க? யோசிக்கிறார் ஒரு நிமிஷம். இவருக்கு பயம் வந்துருச்சு. இவருக்கு பயம் வந்துருச்சு. இவர் நான் உள்ள போனா அந்த கால பைரவர், அந்த பிரம்மாண்டமான அந்த வீரபத்ரன் பைரவர் இருக்கார் இல்லையா, அவர் உட்கார்ந்திருக்காரு. அவர் உட்கார்ந்திருக்காரு. அவரை சுத்தி பயங்கரமான தேஜஸ். இவர் உடனே என்ன பண்றாரு, ஓ என்னை ஏதோ ஒரு சக்தி தடுக்க முயற்சிக்குது. இந்த தாந்திரிக் யோகி சொல்றாரு, என்னை ஏதோ ஒரு சக்தி தடுக்க முயற்சிக்குது. நான் சிவனுடைய பக்தன், சிவபெருமானுடைய பக்தன். நான் இப்ப சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றேன். நான் வந்து சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணி நான் போய் ஜெகநாதரை பார்க்கத்தான் போறேன். அங்க உள்ள என்ன நடக்குது, நீங்க வந்து மூட நம்பிக்கை முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஜெகநாதர் காய்ச்சல் வந்துருச்சு, அங்க வந்து சபராயணத்தவர் தான் பூஜை பண்ணணும், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த முறையெல்லாம் வந்து ஒரு சடங்கு. இந்த சடங்கை வந்து நீங்க மூட நம்பிக்கையா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் வந்து உடைக்க போறேன். இந்த சடங்கு முறைய நான் மாத்த போறேன். நான் கோயிலை திறக்க வைக்கிறேன் உங்களை அப்படின்னு வீண் சவால் விட்டுட்டு திரும்பி உள்ள போறார். திரும்பி ஒரு வண்டு மாதிரி ஒரு உருவெடுத்துட்டு இந்த யோகி வந்து அந்த சுவாமி துவாரத்துலயே உள்ள போறார். அங்க உள்ள போனா அவர் வந்து பார்த்தா பல திக்குகள்ல வந்து பயங்கரமான பிரகாசம். இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள, ஜெகநாடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள பயங்கரமா பிரகாசிக்குது. கண்ணெல்லாம் கூசுற மாதிரி. அங்க வந்து ஒரு பெரிய தாமரை இதழ். அந்த தாமரை வந்து 1000 இதழ் இருக்கு. அந்த தாமரை மேல போய் இந்த உட்காந்துக்கிறாரு இவர். இவர் என்ன பண்றாரு, இந்த வண்டு வடிவம் எடுத்துட்டு இந்த யோகி வந்து இந்த தாமரை பூ மேல உட்காந்துக்கிட்டார். உட்காந்துட்டு அங்க என்ன நடக்குது பார்க்கலான்னு போகும்போது அந்த தாமரை இப்படி இருந்தது இல்லையா, அது அப்படியே மூடிடுச்சு அவர். அந்த தாமரை என்ன படிச்சு அப்படியே மூடிடுச்சு அவர். மூடின உடனே அவருக்கு அங்க மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் பிதுக்குது, மூச்சு முட்டுது, அவரால் வெளியே வர முடியல. அந்த தாமரை பூக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அவர். அவர் போய் என்ன பண்ணாரு, அந்த தாமரை பூ இந்த பூ நடுவில் மாட்டிண்டு அந்த மொட்டு வந்து அந்த இதெல்லாம் வந்து மூடிடுச்சு அவரை. தாமரை இதழ்கள்லாம் மூடி அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்டு வெளியே வர முடியாம திணறாரு. அப்புறம் அவர் மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, ஓ மகாதேவா, என்னை காப்பாத்துங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், என் உயிரே போயிரும் போல இருக்கு, என்னை காப்பாத்துங்க பிரார்த்தனை செய்யறாரு. ஸோ இப்படி அவர் உள்ள போய் மாட்டிக்கிட்டார். ஸோ இந்த யோக சித்தினாலேயோ
அல்லது தன்னுடைய தவ வலிமையினாலேயோ அல்ல விரதத்தினாலேயோ உணரக்கூடிய ஒரு அல்ல ஜெகநாத். பகவானை வந்து பௌதிக அறிவுனாலேயோ அல்ல வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சினாலேயோ இல்ல மன கற்பனையாலேயோ உணரக்கூடியவர் அல்ல. அவர் பக்திங்கிற சேவை மனப்பான்மையினால் மட்டும்தான் பகவான் உணர முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்துவதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். கடைசியில் இந்த யோகியை தூக்கி வெளியில போட்டார் பகவான். மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் என்ன பண்ணாரு, அவர் மன்னிச்சு அவர் தூக்கி வெளியில போட்டார். அடுத்த செகண்ட் அந்த யோகி வெளியில வந்து உளற. வெளியில உளுந்த உடனே யோகி தன் தவற ஒத்துக்கிறார். இங்க ஜெகநாதர் இருக்கார். இங்க ஜெகநாதர் இருக்காரு. அவர் உருவமற்றவர் அல்ல. அவர் உருவமற்றவர் அருவ பிரம்மமும் அல்ல. அவர் பரபிரம்மம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ராபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா. ஜெகநாதர் வந்து பலராமர் சுபத்திரையோட நித்தியமா வீற்றிருக்காரு. அவருடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்குது. இங்க நடக்கூடிய அனைத்து லீலைகளும் ஜெகநாதரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் விரும்புறாரு இந்த 10 நாள் வந்து சபரா இனத்தவர் மட்டும் சேவை பண்ணணும். அவர் விரும்புறாரு இந்த மாதிரி ஒரு லீலைகள் பண்ணணும். அதனால நான் யார் அதை மாத்துறதுக்கு? அந்த பாடம் எனக்கு கத்துக் கொடுத்துட்டார். ஓ பூஜாரிகளே, ஓ பூரி மன்னா, நீங்க செய்வது அனைத்தும் சரி. நீங்க பகவான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்க வந்து காரணம் நீங்க பகவான் மேல பக்தி வச்சிருக்கீங்க. பகவான் மேல அன்பு இருக்கிறதுனால பகவானுடைய லீலைகளை உங்களால புரிய முடியுது. நான் வெறும் என்னுடைய சித்தினால வரட்டு தத்துவத்தினால என்னுடைய கர்வத்தினால நான் அது வந்து சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து ஜெகநாதருடைய லீலைகளை சொந்த முயற்சினாலையும் என்னுடைய கர்வத்தினால என்னுடைய யோக சித்தினால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெகநாதனத்துக்கு வெளியில போட்டார். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அஹ் பக்தி தொண்டு பாதைக்கு வராதவங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்காதவங்க, பாடாதவங்க, அவங்க துரதிருஷ்டசாலிங்க தான். இப்ப இங்க ஸ்லோகத்துல பிரம்மா சொன்ன மாதிரி யாரெல்லாம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதிலையோ கேட்பதிலையோ அவங்க துரதிருஷ்டசாலி. இந்த துரதிருஷ்டசாலி என்ன பண்ணுவாங்க? ஆஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டிஸ், இந்த மங்களமான செயலை விட்டுட்டு இதை பண்ணாதனால மாயினுடைய கவர்ச்சினால அமங்கலமான செயலில் ஈடுபடுவாங்க. அந்த அமங்கலமான செயலில் அவங்க ஈடுபடுறதுனால மேலும் மேலும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உழண்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமங்கலமான நிலையில் இருக்கிற துரதிருஷ்டசாலிகளை விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் ஜெகநாதர் தேர்ல வர. யாரெல்லாம் கோயிலுக்கு வர்றதில்ல, யாரெல்லாம் பகவானை தரிசனம் பண்றதில்ல, யாரெல்லாம் பகவான் புகழ் கேட்பதில்லையோ அவர் தேர்ல வர்றார். சோ பகவான் தேர்ல வரும்போது எல்லா பக்தரும் அவர் புகழ் பாடுறாங்க, எல்லாரும் அவர் தரிசனம் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி பௌதிகவாதிகள், புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, மாயினுடைய கவர்ச்சினால மயங்கி இருக்கிற முட்டாள்களுக்கும் பகவான் தரிசனம் கொடுக்கிறார். மாயினுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கிறவங்க பௌதிகவாதிகள், இவங்களும் பகவானுடைய தரிசனம் பெற பாக்கியம் பெறாங்க. அப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் உடனடியா வந்து அவங்க இந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியும். யார் ஒருத்தர் பகவானை வந்து தரிசனம் பண்றாங்களோ, யார் ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கிறாங்களோ, அவங்க அமங்கலமான செயலை விட்டு மங்களமான செயலுக்கு வர முடியும். அவங்க வந்து துரதிருஷ்டமான நிலையிலிருந்து அதிர்ஷ்டமான நிலைக்கு வர முடியும். அது முழுக்க முழுக்க பகவானுடைய கருணை, பக்தருடைய கருணை. சோ பகவானுடைய கருணையினால் ஒரு தேர்ல வர்றாரு. பக்தர்கள் வந்து பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டமான திருவிழாக்களை ஏற்பாடு செய்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜெகநாதருடைய கருணை பெறுவதற்கு மிக பெரும் வழிவகுக்கிறார். அதனாலதான் ஒரு பக்தனுக்கு, ஒரு தூய பக்தருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கவலை வருத்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க யாரை பத்தி கவலைப்படுறாங்க? அவங்க நம்மளை பத்தி கவலைப்படுறாங்க. இந்த ஜீவாத்மா கிருஷ்ணர் மறந்துருக்காங்க, அறியாமல் இருக்காங்க, புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க, அமங்கலமான செயல் பண்றாங்க, துரதிருஷ்டசாலியா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் பகவானுடைய திட்டம். இதுதான் தூய பக்தருடைய திட்டம். எப்படியாவது நம்மள இந்த ஜட உலக வாழ்க்கைந்து விடுவிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.